My கருத்து what is I'm saying. குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அங்கே போய் நான் ரீச் ஆனதுக்கு நான் கடவுளுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் அண்ட் அது ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அண்ட் டக்கரு டக்கருடா டாப்பு டக்கருடா இவ டக்குன்னு புகுந்து உசுறு முழுக்க ஒட்டுற ஸ்டிக்கருடா. எனக்கு கரெக்டான படங்கள் பண்ணி கொடுத்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். இப்போ சூப்பர் ஸ்டார் அங்கே தானே இருக்கார். அடுத்த சூப்பர் ஸ்டார்ல ரொம்ப டைம் இருக்குது. நம்ம சூப்பர் ஸ்டார் இன்னும் அதே மாதிரி ஜம்முன்னு இருக்கார். அதே இடத்துல அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. அமுல் பேபி ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்துருக்க, ஹீரோவை பார்த்தது இல்லையா? இனிமே பார்ப்ப. எனக்கு நான் முதல் தனுஷ் ஆனால் போதும், வேறு எதுவும் ஆக தேவையில்லை. என்ன நடந்துட்டுருக்கேன்னா, அவர் புள்ள குட்டிங்களோட சந்தோஷமாக இருக்கார், நான் என் புள்ள குட்டிங்களோட சந்தோஷமாக இருக்கேன். காலைல சாப்பிட்றாரு, ஷூட்டிங் போகிறாரு, நானும் காலைல சாப்பிட்றேன், ஷூட்டிங் போகிறேன். சாயங்காலம் வந்து அவர் ஜிம்முக்கு போகிறாரு, நான் சாயங்காலம் வந்து ஜிம்முக்கு போகிறேன். அதுக்கப்புறம் அவர் நைட் தூங்குறாருன்னு நினைக்கிறேன், நானும் நைட்டு தூங்குறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு 2 பேரும் வேலைக்கு போகிறோம். என்ன நடந்துட்டுருக்குன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் நான் சொன்னது தான், எங்கள் 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஒரு நடிகனா எனக்கு ஒரே ஒரு கொள்கை தான் இருக்குது, என் டைரக்டர் சொன்னதை கேட்கணும், அவ்வளோதான். எனக்கு அதை தவிர எந்த கொள்கையும் கிடையாது. அண்டு இது வரைக்கும் நான் யாரையும் அஃபெண்ட் பண்ணுற மாதிரி நான் எந்த படமும் நடித்தது கிடையாது, எந்த வசனமும் நான் பேசுனது கிடையாது. நல்ல படங்கள், நல்ல கதைகள், கதைக்கு தேவையான விஷயங்களாக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கதைக்கு தேவையில்லாத விஷயம் நான் எதுவும் பண்ணவே இல்லை. ஸ்மோக்கிங் பொறுத்த வரைக்கும் நான் ரியல் லைஃப்பில் நான் ஸ்மோக்கர், ஸ்ட்ரிக்ட்லி அகைன்ஸ்ட் நான் ஸ்மோக்கிங். அது எல்லாருக்குமே தெரியும். நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், ஓப்பனாக என் ஃபேன்ஸ்கிட்ட டைரெக்டாக கூட சொல்லியிருக்கேன் நான் ஸ்மோக்கர்னு. அதுதான் அவங்களுக்கு, அதில் தான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்களே தவிர நான் திரையில் என்ன பண்ணுறேங்கிறத பார்த்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க. ஸோ நான் ஸ்மோக்கிங் அது படத்துக்கு தேவைன்னா ஸ்மோக்கிங்னா ட்ரிங்க்குங்க அது அப்படி இப்படின்னு படத்துக்கு என்ன தேவையோ அது ஒரு டைரக்டரோட க்ரியேட்டிவிட்டியில் வந்து நான் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஸோ அவருக்கு அந்த சீனுக்கு அது தேவைன்னா அவருக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அதை நான் பண்ண முடியாதுங்கிற ஆர்டிஸ்ட்டாக நான் இருக்க விரும்பலை. ஒரு படத்துக்கோ ஒரு கதாபாத்திரத்துக்கோ கதைக்கோ என்ன தேவையோ அதை செய்கிற ஆர்டிஸ்ட்டாக நான் இருக்கணும்னு தான் விரும்புகிறேன். தயாரிப்பாளராக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நிறையா டேலண்ட்ஸ் வந்து நம்ம பேனர் மூலமாக அறிமுகமாகி நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. எதுலையாவது ஒரு ஃபுல்ஃபில்னால் ஒரு ப்ரொடியூசராக எனக்கு நம்மளால் ஒரு 4 டேலண்ட்ஸ் நல்லா இருக்காங்கிற ஒரு பெருமை இருக்குது. அப்படி இல்லை ப்ரோ, ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அதாவது நான் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். சரி இது ஒரு கட்டம் மேலே வந்துச்சு. இல்லை ஹார்மோனியம் கொஞ்சம் ரிப்பேர். 1 2 3 4. இப்போது அடுத்து காக்கா முட்டைன்னு ஒரு படம் தயாரிச்சிட்ருக்கேன், நானும் வெற்றிமாறன் சாரும் சேர்ந்து. நான் நினச்சி ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு படமாக அந்த படம் இருக்கும். சீக்கிரம் வெளியே வரும், இந்த வருடம் இந்த படம் வெளியே வரும். அதற்கு பிறகு எதிர்நீச்சல் டீம் அப்படியே திருப்பி அந்த காம்பினேஷன் அப்படியே ரிப்பீட் ஆகிற படம் ஒன்று தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து இன்னும் 2-3 படங்கள் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஜென்ரலாக நம்ம படத்தில் என்ன எதிர்பார்ப்பாங்களோ, நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு படமாக அது இருக்கும். இந்த படத்தோட கதை படத்தோட டைட்டில்லே இருக்குது. அண்ட் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற ஒரு விஷயமாக இந்த படம் இருக்கும். அண்ட் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி இந்த படம் டீல் பண்ணுது. அண்ட் அது எவ்வளோ தூரம் என்டர்டெய்னிங்காகவும் த்ரில்லிங்காகவும் சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கோம்.
வேல்ராஜ் எனக்கு 8-9 வருஷமாக தெரியும். ஸோ அவர் புதுசு கிடையாது. எங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அண்டு எதிர்பாராத விதமாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போயிடுச்சு ஒரு 4 மாதம். ஸோ கேப்பில் சும்மா இருக்க முடியாதுன்னு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கன்ன போது சொன்ன ஸ்கிரிப்ட் தான் வேலையில்லா பாட்டுதாரி. அப்போ எனக்கு தெரியாது எனக்கு 25வது படம்னா. பேசி முடிச்சுட்டு படத்தை ஆரம்பிக்கும் போது தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் நமக்கு 25வது படமாக. ஸோ கிளியராக இது தெரியாது. லிங்காங்கிற டைட்டில் யார் சொன்னான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் லிங்கா பிறந்து ஒரு வித்தின் 1-2 months அப்போது ரவிக்குமார் சார் வந்து நான் சந்திக்கும்பொழுது, ரவிக்குமார் சார் உங்கள் 2வது பையனோட பேர் லிங்கா, அப்பா சூப்பராக இருக்குது, பேரே வந்து டைட்டில் மாதிரி இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஸோ அவர் தான் அந்த ஐடியாவை சொன்னாரா எனக்கு தெரியல. பட் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஸோ யார் சொல்லி அந்த டைட்டில் அங்கே வந்ததுன்னு தெரியல. அது டெஃபினட்டாக லிங்காவுக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். அதாவது என் பையனுக்கு. அடுத்து அநேகன் வருது கேவி ஆனந்த் சார் கூட. அதுக்கு பிறகு பாலாஜி மோகன் கூட ஒரு படம் பண்ணுறேன். காதலில் சொதப்புவது எப்படி வாய்மொழி பேசுவோம் எடுத்த டைரக்டர் கூட படம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் கூட ஒரு படம் பண்ணுறேன். இதோட கசின் அவர். அண்டு நாங்கள் அந்த கேரக்டருக்கு ஆக்சுவலாக முதல்ல ஒரு 10-15 பேர் பார்த்துட்டு யாருமே செட் ஆகாதப்போ நான் தான் அவரை பார்த்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கான் இந்த பையன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இருந்தார். தம்பி, முதல்ல யார் சம்பாதிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, யார் கரெக்டான டைமில் சம்பாதிக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் தான் அது இன்னொரு தம்பிங்கிறனால நடக்கல. அதுக்கு முன்னாடி நாங்கள் வேறு யாரும் வெளியே எங்கெங்கெல்லாமோ வந்து நிறையா பேர் இந்த மிமிக்ரி பண்ணுறாங்களே, நிறையா டிவி ரியாலிட்டி ஷோ, அதுலேருந்தெல்லாம் கூட நிறையா பேர் கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் யாரும் கடைசியில் இவர் நல்லா சூட் ஆனார். ஸோ அதனால தான் ஒர்க் பண்ணியிருக்காரு.